அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு 60 வருடங்களில் இல்லாத மிக முக்கிய அமாவாசை. அதிசயம் ஆனால் உண்மை. அந்த வகையில் கும்பராசினியர்கள் இந்த ஆவணி அமாவாசையான இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாளில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த நாளில் இந்த 7 விஷயத்தை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். கட்டாயம் உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆவணி அமாவாசை அமைகிறது. அப்படிப்பட்ட இந்த ஆவணி அமாவாசையான இன்றைய தினத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த ஆவணி மாதத்தின் சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, ஆடி மாத அம்மன் வழிபாட்டிற்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி என தெய்வங்கள் அவதரித்து கொண்டாட்டத்திற்குரிய மாதமாக கருதப்படுவது இந்த ஆவணி மாதமாகும். மங்கள நிகழ்வுகள், விரதங்கள், திருவிழாக்கள் என பக்தியுடன் கொண்டாட்டங்கள் துவங்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பக்திமயமான அம்மனுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து மங்கள நிகழ்வுகள், விசேஷங்கள் மற்றும் விழாக்களை வரவேற்கும் ஆவணி மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி துவங்கி செப்டம்பர் 16ஆம் தேதி வரை ஆவணி மாதம் உள்ளது. சூரிய பகவான் சிம்மராசியில் பயணிக்கும் மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் தமிழில் மடங்கள் கார் என்ற பெயர்களால் அழைக்கிறார்கள். அதாவது மழைக்காலத்தின் துவக்க மாதமாக இந்த ஆவணி மாதம் கருதப்படுகிறது. சிவபெருமான் தனது திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்திய மாதம் என்பதால் ஆவணி மாதம் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாக விளங்குகிறது. இந்த ஆவணி முளைக்கட்டு திருவிழா பல கோவில்களில் மிகவும் விசேஷமாக நடத்தப்படுவது உண்டு. இந்த ஆண்டு ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் எந்தெந்த நாட்களில் வருகிறது என்று பார்க்கும்போது, இந்த ஆவணி மாதத்தின் முதல் விசேஷமாக ஆவணி அமாவாசையான முன்னோர்கள் வழிபாடு அமைகிறதுங்க. இந்த ஆவணி மாத அமாவாசை என்பது முன்னோர் வழிபாடு மற்றும் இறை வழிபாட்டிற்கான நேரமாகும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, தானங்கள் வழங்குவது, மந்திர ஜபம் செய்வது ஆகியவை மிகுந்த புண்ணிய பலன்கள் தரக்கூடியதாகும். இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. அந்த வகையில் கும்பராசினியர்கள் ஆவணி மாத அமாவாசை இந்த ஆண்டு எப்போது வருகிறது, இந்த நாளுக்கு என்ன சிறப்பு, இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை தவிர்ப்பதால் முன்னோர்களின் சாபங்கள் ஏற்படாமல் தவிர்ப்பதுடன் பித்ருதோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்து மாதத்தில் அமாவாசை என்பது மிக முக்கியமான வழிபாடு மற்றும் விரத நாளாகும். அதிலும் ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசை மகாலய பட்சத்திற்கு முன்பு வரும் அமாவாசை என்பதால் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் பித்ருதோஷத்திலிருந்து விடுபடுவதுடன் முன்னோர்களின் ஆசைகளும் கிடைக்கும். அதனால் ஆவணி மாதம் அமாவாசையை பிதோர் அமாவாசை என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த நாளில் பெண்கள் துர்கா தேவியை வழிபட்டால் அவர்களின் கணவரும் பிள்ளைகளும் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. இந்த ஆவணி அமாவாசையை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு ஆவணி மாத அமாவாசை ஆகஸ்ட் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் பகல் 12:54 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 23ஆம் தேதி பகல் 12:29 வரை அமாவாசை திதி உள்ளது. இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது, பிராமணர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தானம் செய்வது, புனித நதிகளில் நீராடுவது ஆகியவை மிகுந்த புண்ணியம் தரும். அதே சமயம் மிக முக்கியமான 7 விஷயங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் துரதிர்ஷ்டத்தை வரவழைப்பதுடன் முன்னோர்களின் கோபம் மற்றும் சாபத்திற்கும் ஆளாக வேண்டியிருக்கும். அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த ஆவணி அமாவாசையான இன்றைய நாளில் நீங்கள் 7 விஷயத்தை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அவற்றில் முதலாவதாக, அமாவாசை நாளில் பித்ருக்கள் நம்முடைய வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். அதனால் அன்று உடல், மனம் ஆகியவை சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் அசைவம், முட்டை, மீன், மது போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இது முன்னோர்களின் ஆத்மாக்களை அவமதிப்பதற்கு சமமானதாகும். இதனால் சைவ உணவுகளையே சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து நாமும் சாப்பிட வேண்டும். இதனால் அவர்களின் ஆசைகளை பெற முடியும். இந்த நாளில் சிரார்த்தம், தர்ப்பணம் ஆகிய சடங்குகளை தவிர்க்கவோ அலட்சியம் செய்யவோ கூடாது. இது மிகவும் தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய
வேண்டிய பித்ரு காரியங்களை தவிர்ப்பதால் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும். பெரிதாக பூஜைகள் செய்து வழிபட முடியாவிட்டாலும், அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் எளிமையாக வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும். முக்கியமாக முடிவுகள் எடுப்பது, மங்கள பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை அமாவாசை நாளில் தவிர்க்க வேண்டும். தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், ருத்ராட்சம், எந்திரம் போன்ற பூஜை பொருட்கள் ஆகியவற்றை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் புதிய விஷயங்களை துவங்குவதும் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் அபசகுணமாக கருதப்படுகிறது. அமாவாசை அன்று கொண்டை கடலை, கீரை, பார்லி, முள்ளங்கி, குரைக்காய், வெள்ளரிக்காய், பழைய உணவுகள், பாகற்காய் போன்ற உணவுகள் சாப்பிடுவதையும் சமைப்பதையும் தவிர்க்க வேண்டும். இது முன்னோர்களின் ஆன்மாக்களை அவமதிப்பது போல் ஆகிவிடும். இந்துக்களின் நம்பிக்கைகளின்படி இந்த உணவுகளை அமாவாசையில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது. ஐந்தாவதாக, அமாவாசை என்று ஆன்மீக சுத்தம், முன்னோர்களின் மரியாதை ஆகியவற்றை பாதுகாப்பது மிகவும் அவசியம். அதனால் இந்த நாளில் நகம் வெட்டுவது, முடி வெட்டுவது, நம்மை அழகுபடுத்திக் கொள்ளும் செயல்களில் ஈடுபடுவது ஆகியவை எதிர்மறை ஆற்றல்களை ஈர்ப்பதுடன் பித்ரு தோஷத்திற்கு ஆளாக்கிவிடும். ஆறாவதாக, அமாவாசை அன்று தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக எண்ணெய் தானம் செய்யலாம். இது பித்ருதோஷத்திற்கு சனி தோஷத்தையும் போக்கும், நன்மைகளை தரும். இது முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாள் என்பதால் மற்றவற்றில் கவனம் செலுத்தாமல் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை முயற்சி செய்ய வேண்டும். ஏழாவதாக, அமாவாசை நாள் முன்னோர்களுக்கு சனி பகவானுக்கும் உரிய நாளாகும். அதனால் இந்த நாளில் எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும். இந்த நாளில் துடைப்பம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இது மகாலட்சுமியின் கோபத்தை தூண்டக்கூடியதாகும். அதேபோல் இந்த நாளில் கோதுமை வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் வாங்கப்படும் பொருட்கள் நேரடியாக முன்னோர்களை சென்று சேரும் என்பதால் இது முன்னோர்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கிவிடும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி அமாவாசையான இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்கள்ல சூரியன் 6ஆம் இடத்தில் பலமாக அமர்ந்து உங்களுக்கு நன்மை செய்கிறார். இத்தருணங்கள்ல மத்தியில் பகுதியில் அவர் 7ஆம் இடம் மாறி கேதுடன் இணைவதால் அலைச்சல்கள் ஏற்படலாம். 5இல் சுக்கிரன் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் பிரச்சனைகளின் வீரியம் குறையுங்க. கவனத்தோடு இருந்தால் காரியத்தை சாதித்துக் கொள்ளலாங்க. அதே போல் கலைத்துறை என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஒரு சிலர் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல நிகழ்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. கூடுமானவரைக்கும் இத்தருணங்கள் உங்களுடைய முன்கோபத்தை தவிர்த்துக்கோங்க. அவசரம் வேண்டாம். தொழிலில் புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் இப்போதைக்கு செய்ய வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி அமாவாசையான இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.